வில்லு வில்லு கூட வருது. தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவன் எதை செய்கிறானோ அதுல அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவனை அடிச்சுக்க ஒருத்தனும் இல்ல, பயங்கரமா வர்றான். ஏன்? ஆபிரகாமுடைய வித்து. ஆனா தெளிவா சொல்றாரு, ஈசாக்கு தான் என்னுடைய, ஈசாக்கின் மூலமா தான் இயேசு கிறிஸ்து வர முடியும். ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. ஒரு தப்புக்கே என்னதான், நீ பண்ண தப்புக்கே யாரு இஸ்மவேல் கூட தேவன் இருந்த ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்ன, ஆபிரகாமு ஏப்பா இந்த மாதிரி வேலையை பார்த்த, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துச்சு, இருந்தாலும் நான் நீ உன் வித்து நான் என்ன பண்றேன். இதை நம்ம படிக்கும் போது தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அங்கேயே இந்த கதைனா, அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் யாரா இருக்கிறார்களா? தேவனுடைய பிள்ளை. இப்ப நம்ம யார் வித்தாயிட்டோம்? தேவனுடைய கதை. நம்ம அப்ப இதனால தான் பவுல் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியும்படியாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை, அதாவது கண்கள் தெரிஞ்சு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, நான் யார், இந்த பூமியில நான் யார், இதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இதை நம்ம இன்னைக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோமோ அது எல்லாமே இன்னைக்கானது ரொம்ப கம்மி. அதாவது ஒரு கடல்ல ஒரு மலை மூங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளியே தெரிகிறது எவ்வளவுதான், ரொம்ப கம்மி. அத போல தேவனோடு நடக்க 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 நம்மளுடைய மனக்கண்கள் பிரகாசிக்க 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 நாம் காண்கிறவைகள், நமக்கு புரிகிறவைகள் மகா பெரியவைகளாய் இருக்கும் இல்ல? பிலிப்பியர் 4:4 எடுங்க. அதனாலதான் என்ன சொல்றாரு, எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா ஆகாருக்கு தேவனை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா, ஆகாருக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு மட்டும் புரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன புரிஞ்சிருந்துச்சுன்னா, ஓஹோ இப்படிப்பட்ட தேவன் உன் வித்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரா, அந்த வனாந்தரத்துல அந்த கதறல் வந்திருக்க அவசியம் இருந்து இருக்க. ஏன்னா அந்த அம்மாக்கு என்ன புரிஞ்சிருக்கும், தேவன் வாக்கு பண்ணிட்டாரா, அப்பொழுது மகிழ்ந்திரு அமர்ந்திரு எல்லாம் நடக்கும், கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எல்லாம் செய்வார். ஏன் ஆகாரு துக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா, சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு போலாம், அல்லது துக்கமா பயந்துகிட்டு வண்டி ஓட்டிட்டு போலாம். ஆப்ஷன் அங்கதான் இருக்கு, நம்ம கையில இருக்கு. எப்பொழுது நம்மளுடைய இருதயம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது, அவர் சொன்ன வார்த்தையின் மீது, அவருடைய உண்மைத்தன்மையின் மீது மனதை அங்க வச்சு வண்டியை ஓட்டுறோமோ,